அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை, ஈரானின் புதிய அறிவிப்பால் தணியாத பதற்றம். ஈரான் இராணுவ தளபதி விடுத்துள்ள சூளுரை. ஈரானின் எரிசக்தி ஆலைகளை தாக்க தயாராகும் ஸ்டேல். ஹோர்முஸ் நீர்நிலையில் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ள ஈரானின் கொசுப்படை. லெபனானில் ஐநா அமைதிப்படையினர் மீதான தாக்குதல், குவைத் கண்டனம். ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைக்கான அடுத்த கட்ட திகதி வெளியான தகவல். ஸ்டேல் அமெரிக்காவை ஈரானுடனான போருக்குள் இழுத்துவிட்டது, கமலா ஹாரிஸ். ஈரானை கொள்ளும் இயந்திரம் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் இது, ட்ரம்ப் வெளியிட்ட பதிவு. ஈரான் போர் பதற்றத்தின் மத்தியில் மீண்டும் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடத்திய வடகொரியா. உச்சகட்டத்தை எட்டியுள்ள ஹோர்முஸ் நீர்நிலை பதற்றம், தயார் நிலையில் படைகள், ஈரானின் உச்ச தலைவர் கடும் எச்சரிக்கை. ஈரானின் தரை, வான் மற்றும் கடல் எல்லைகளின் பாதுகாப்பு, சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை தொடர்ந்து பாதுகாப்போம் என நாட்டின் இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹடாமி உறுதியளித்துள்ளார். ஆயுதப்படைகளின் ஏனைய பிரிவுகளுடன் இணைந்து இராணுவ திறன்களை மேம்படுத்தும் அதே வேளையில் எதிரிகளை தீர்க்கமாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஈரானிய படைகள் தியாக உணர்வுடன், ஜிகாத் சிந்தனையுடன் உந்தப்பட்டு தமது கடமையில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். மேலும், எங்கள் படைகள் எதிரிகளை கடைசி மூச்சு வரை எதிர்கொள்ளும், எந்நேரமும் போருக்கு தயாராக விரல்களை துப்பாக்கியின் விசையில் வைத்திருப்பார்கள் என கடாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் தேசிய இராணுவ தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள இந்த செய்தி, அமெரிக்க மற்றும் ஸ்டேலுடனான பிராந்திய பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஸ்டேலிய தாக்குதல்களால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பல்கள் வளைகுடா கடற்கரையோரம் உள்ள கடற்படை துறைமுகங்களில் சிதறி கிடக்கின்றது. இதில் கொசுப்படை என்று அழைக்கப்படும் ஒரு இராணுவ பிரிவு ஒன்று ஹோர்முஸ் நீர்நிலையில் நிழலில் பதுங்கியுள்ளது. இதில் அவர்கள் மேற்கொண்ட தாக்குதல்கள் எதிரி படைகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட சிறிய, வேகமான, சுறுசுறுப்பான படகுகளின் தொகுப்பான இது ஈரானின் வழக்கமான கடற்படையிலிருந்து தனிப்பட்ட ஒரு படையான ஈரானிய புரட்சிகர காவல் படையால் நிலைநிறுத்தப்பட்ட கடற்படையின் இதய பகுதியாக அமைகிறது. இந்த படகுகளும் குறிப்பாக அவற்றிலிருந்தோ அல்லது கரையோரத்தில் உள்ள உருமறைப்பு செய்யப்பட்ட தளங்களிலிருந்து பாதுகாப்பு படை, கடற்படை ஏவக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை தடுக்கும் முக்கிய அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றது. லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரை நீர்நிலையை மூடியே வைத்திருப்பதாக ஈரான் உறுதியளித்திருந்தது. அங்கு கடந்த வியாழக்கிழமை போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது. எனினும் மறுநாள் வெள்ளிக்கிழமை என்ற அந்த போர் நிறுத்தம் தான் நீர்நிலையை திறக்க ஈரானை தூண்டியதா என்பது குறித்து மூத்த ஈரானிய அதிகாரிகள் முரண்பட்ட அறிக்கையை வெளியிட்டனர். எனினும் சனிக்கிழமை அந்த நீர்வழி பாதையானது முந்தைய நிலைக்கு திரும்பிவிட்டது. அது ஆயுதப்படைகளின் கடுமையான மேலாண்மை மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது என ஈரான் இராணுவம் தெரிவித்தது. முன்னதாக திறப்பு குறித்த ஈரானின் ஆரம்ப அறிவிப்பை வரவேற்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நிலைமை முடிந்துவிட்டது என அறிவித்ததோடு ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை தொடரும் என சமூக ஊடகங்களில் வலியுறுத்தினார். எனினும் இந்த முற்றுகையை நீரிணையை மூடி வைக்கும் பணி புரட்சிகர காவல் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த பின்னணியில் அரசியல் அறிவியல் ஆய்வாளர்கள் IRGC கடற்படையானது கடலில் ஒரு கொர்லாப்படையைப் போலவே செயல்படுகிறது என விளக்கியிருந்தனர். லெபனானின் தெற்கு பகுதியில் ஹிஸ்புல்லா நடாத்தியதாக சந்தேகிக்கப்படும் தாக்குதலில் பிரான்சைச் சேர்ந்த UNIFIL அமைதிப்படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிதாக அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்தை மீறி காந்தூரிய பகுதியில் இந்த தாக்குதல் நடந்துள்ளதாகவும் இதில் மேலும் 3 படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்ஸ், ஐநா மற்றும் பல்வேறு நாடுகள் இந்த தாக்குதலை சர்வதேச சட்ட மீறல் என கண்டித்துள்ளது. இந்த நிலையில் பிரான்ஸ் அமைதிப்படை வீரனுக்கு கொன்று மேலும் 3 காயப்படுத்திய தாக்குதல் தொடர்பாக பொறுப்பு கூறலை குவைத் வெளியுறவு அமைச்சகம் கோரியுள்ளது. இது தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமைதிப்படைகளை குறிவைப்பதை முழுமையாக எதிர்க்கிறோம். இந்த தாக்குதல் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அது சர்வதேச சட்ட மீறலாகும். மேலும் தனது குடிமகனின் இழப்புக்காக பிரான்ஸ் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை பொறுப்பேற்கச் செய்வதன் அவசியத்தை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தெற்கு லெபனானில் பாதுகாப்பையும் ஸ்திரத்தன்மையும் பேணுவதற்கு UNIFIL முயற்சிகள் தனது முழு ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீர்நிலையில் நேற்று ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியது எங்களின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக மீறிய செயல் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரூத் சோசியல் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் சில குண்டுகள் பிரான்ஸ் கப்பல் மற்றும் ஐக்கிய ராஜ்யத்தைச் சேர்ந்த சரக்கு கப்பலை நோக்கி செலுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது பிரதிநிதிகள் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் நகருக்கு பேச்சுவார்த்தைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர்களை நாளை மாலை அங்கு இருப்பார்கள் என தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதாக அறிவித்தது விசித்திரமானது என கூறிய அவர், அமெரிக்காவின் தடையால் ஏற்கனவே மூடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
இதனால் ஈரான் தினமும் சுமார் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பை சந்திக்கிறது என அமெரிக்காவுக்கு எந்த இழப்பும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். உண்மையில் எப்போதும் வலிமையானவனாக இருக்க விரும்பும் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உபயத்தால் பல கப்பல்களை இப்போது அமெரிக்கா, டெக்சாஸ், லூசினியா மற்றும் அல்காசாவுக்கு சரக்குகளை ஏற்றி கொண்டு செல்கின்றன. நாங்கள் மிகவும் நியாயமான மற்றும் ஏற்கத்தக்க ஒரு ஒப்பந்தத்தை வழங்குகிறோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் அதை ஏற்கவில்லை என்றால் அமெரிக்கா ஈரானில் உள்ள ஒவ்வொரு மின் நிலையத்தையும் ஒவ்வொரு பாலத்தையும் தகர்த்துவிடும். இனிமேலும் அவர்கள் விரைவாக எளிதாக வீழ்வார்கள். ஒருவேளை அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை என்றால் கடந்த 47 ஆண்டுகளாக மற்ற ஜனாதிபதிகளால் ஈரானுக்கு செய்யப்பட்டிருக்க வேண்டியதை செய்வது என கௌரவமாக இருக்கும். ஈரானை கொள்ளும் இந்த இயந்திரம் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் இது என குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான திகதி இன்னமும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் சயித் கதிப்தாசி தெரிவித்துள்ளார். இருதரப்புக்கும் இடையிலான ஒரு புரிந்துணர்வு திட்டம் முதலில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறினார். ஈரான் அமெரிக்கா இடையிலான மிகப்பெரிய போருக்கு பின்னர் கடந்த வாரம் இஸ்லாமாபாத்தில் நடந்த அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் எவ்வித உடன்பாடும் எட்டப்படாமலேயே முடிவடைந்தது. இதனையடுத்து இந்த வார இறுதியில் மீண்டும் நேரடி பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். எனினும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறவிருக்கும் இஸ்லாமாபாத்தில் அவற்றை ஒருங்கிணைப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு பார்த்தால் அத்தகைய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருப்பது எனவும் சில அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இரு தரப்புக்கும் இடையிலான புரிந்துணர்வு திட்டத்தை இறுதி செய்வதில் நாங்கள் தற்போது கவனம் செலுத்தி வருகின்றோம். தோல்வியடைவது என்றும் தெரிந்தே மேலும் மற்றொரு கட்ட மோதல் தீவிரமடைவதற்கு ஒரு சாக்காக அமையக்கூடிய எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் நாங்கள் ஈடுபட விரும்பவில்லை. புரிந்துணர்வு திட்டத்தை நாங்கள் ஒப்புக்கொள்ளும் வரை பேச்சுவார்த்தைகளுக்கான தேதியை எங்களால் நிர்ணயிக்க முடியாது. உண்மையில் பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எட்டப்பட்டிருந்தது. ஆனால் ஈரானை சர்வதேச சட்டங்களிலிருந்து விலக்கும் அமெரிக்காவின் அதிகபட்ச கோரிக்கைகள் தான் ஒரு உடன்பாட்டை எட்டிக்கொள்வதற்கு தடுத்துவிட்டது. சர்வதேச சட்டங்களிலிருந்து விலக்கு பெற்ற நாடாக இருப்பதை ஈரான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதை நான் தெளிவாக கூற விரும்புகிறேன். நாங்கள் எதற்கெல்லாம் கட்டுப்படுகிறோமோ அவை அனைத்தும் சர்வதேச விதிமுறைகள் மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டதாகவே இருக்கும் என ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை தொடரும் வரை ஹார்முஸ் நீரிணையை மூடும் நடவடிக்கை முடிவுக்கு வராது என ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகரும் அந்நாட்டின் தலைமை பேச்சுவார்த்தையாளருமான முகமது பாகர் காலிபாப் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் இரு தரப்புக்கும் இடையே நிலவும் இணக்கப்பாட்டில் ஒன்று அல்லது இரண்டு விடயங்களில் மட்டுமே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாகவும், ஆனால் அவை எவை என்பது குறித்தோ அல்லது அவற்றின் முக்கியத்துவம் குறித்தோ அவர் எவ்வித விளக்கத்தையும் அளிக்கவில்லை. மறுபுறம் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் சவாலானதாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு உடன்பாடு எட்டப்படும் என்பதில் பகிரங்கமாக மிகுந்த நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இருப்பினும் ஹார்முஸ் நீரிணையில் பயணித்த கப்பல் ஒன்று ஈரானிய ஆயுதப்படைகளால் தாக்குதலுக்குள்ளானதாக தகவல் வெளியான சில மணி நேரங்களில் ட்ரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டார். ஈரானின் இத்தகைய மிரட்டல்கள் ஒருபோதும் சகித்துக் கொள்ளப்படாது என அவர் இதன்போது எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் அதன் நட்பு நாடான அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானுடனான போர் நிறுத்தம் முறியக்கூடும் என்ற சாத்தியத்துக்கு தயாராகி வருகிறது. போர் மீண்டும் தொடங்கினால் ஈரானிய எரிசக்தி நிலையங்களும் இலக்குகளில் அடங்கும் என பெயர் குறிப்பிடப்படாத மூத்த இஸ்ரேலிய அதிகாரியை மேற்கோள் காட்டி மாறிவ் என்ற இஸ்ரேலிய செய்தித்தாள் தகவல் தெரிவித்துள்ளது. யுரேனியம் செறிவூட்டலுக்கான தனது உரிமை குறித்து முந்தைய நிலைப்பாட்டில் ஈரான் உறுதியாக உள்ளது. மேலும் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தர்களிடையே எந்த நம்பிக்கையும் இல்லை என அந்த செய்தித்தாள் தெரிவித்தது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்ட 2 வார கால போர் நிறுத்தத்தின் கீழ் ஏப்ரல் 8 அன்று போர் நிறுத்தப்பட்டது. வாஷிங்டனும் தெஹ்ரானும் கடந்த வார இறுதியில் பாகிஸ்தானில் அரிதான நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தினது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் எந்தவொரு உடன்பாடும் எட்டப்படாமல் முடிவடைந்தன. மத்தியஸ்தர் இஸ்லாமாபாத்தில் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்த முயன்று வருகின்றனர். பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்த போதிலும் தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடுகள் நீடிப்பதாக ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். அமெரிக்காவின் முன்னாள் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் இஸ்ரேல் தங்களை ஈரானுடனான போருக்குள் இழுத்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். நிதி சேகரிப்பு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த திடுக்கிடும் கருத்தை வெளியிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க மக்களுக்கு சொந்தமில்லாத ஒரு போருக்குள் அமெரிக்க இராணுவத்தை தந்திரமாக இழுத்துவிட்டுள்ளார். இந்த மோதலினால் அமெரிக்கா தேவையற்ற இராணுவ அழுத்தங்களை சந்திப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் போர் பதற்றம் அதிகரித்து வருவதோடு அமெரிக்கா தென்கொரியாவுடன் சாத்தியமான பேச்சுவார்த்தைகள் குறித்த விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் வடகொரியா ஞாயிற்றுக்கிழமை கடலுக்குள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இந்த மாதத்தில் இது 4வது ஏவுகணை ஏவுதலாகும். இந்த ஆண்டில் 7வது முறையாக பதிவாகியுள்ளது.
வடகொரியாவின் இந்த தீவிரமான ஏவுகணை நடவடிக்கைகள் தன்னார்வ பாதுகாப்பு திறன்களை வெளிப்படுத்துவதற்கும் சர்வதேச அளவில் தன்னுடைய செல்வாக்கு உயர்த்துவதற்குமான முயற்சியாகும் என சில நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பு ஆலோசகர் கிம் கி ஜுங் கூறுகையில், ஈரானைப் போல அல்லாமல் நாங்கள் தற்காப்பு திறன் கொண்டுள்ளோம் என்பதை காட்டும் முயற்சியாக இந்த ஏவுகணை சோதனைகள் இருக்கலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுடன் உரையாடலுக்கு முன் அழுத்தம் கொடுக்கவும் தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்தவும் வடகொரியா முன்கூட்டியே இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என தெரிவித்தார். ஈரான் போரும் சர்வதேச அரசியல் சூழலும் தாக்கம் 7 வாரங்களாக நீடித்து வரும் நிலையில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் தெஹ்ரானின் அணு திட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தை கொண்டுள்ளது. இந்த சூழல் வடகொரியாவின் அணு ஆயுத இலக்குகளை மேலும் வலுப்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியூங் ஆகியோர் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் ஆர்வம் காட்டி வந்தாலும் இதுவரை எந்த சந்திப்புக்கான உறுதியான திட்டங்களும் வெளியிடப்படவில்லை. அதேவேளை தென்கொரியாவிலிருந்து ட்ரோன் ஊடுருவல்களுக்கு வருத்தம் தெரிவித்த லீ ஜே மியூங் அவர்களுக்கு வடகொரியாவில் அரிதான பாராட்டும் கிடைத்துள்ளது.